வெல்கம் டு சந்திரு மேக்ஸ். நம்ம வந்து எஸ்எஸ்சியில் இதுக்கு முன்னாடி கேட்ட இங்கிலீஷ் வெக்காபுலரி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு 10 வீடியோ கிட்ட பார்த்துட்டோம். இது அதோட கண்டினியூஷன். இதை வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் பார்க்காதவங்க இந்த ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இந்த 11th வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? இதில் என்னன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 1ல கேட்ட 2024 டயர் 1ல கேட்ட இங்கிலீஷ் வெக்காபுலரி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏற்கனவே நம்ம சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து சிஜிஎலுக்கு மட்டும் கிடையாது. இது வந்து சிஜிஎல் கேட்ட பேப்பர், பட் சிஜிஎலுக்கு மட்டும் இல்ல, எஸ்எஸ்சியோட எந்த எக்ஸாம்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ஸ்டெனோ, கான்ஸ்டபிள், ஜிடி, சிபிஓ அந்த மாதிரி எந்த எக்ஸாம்ஸா இருந்தாலுமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஏன்னா எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிப்பீட் பண்ணுவாங்க. அதுவும் இங்கிலீஷ் வெக்காபுலரியில அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆப்ஷன்ல இருக்கிறது அப்படியே திருப்பி ஒரு கொஸ்டினா கேட்கலாம். இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அடுத்த வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? போலாமா? இதுல வந்து நம்ம ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் சிஜிஎல் 2024 டயர் 1ல கேட்ட ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னாலே ஒரு வார்த்தை, அதாவது ஒரு பெரிய சென்டென்ஸா கொடுத்துட்டு அதுக்கு அப்படி ஒரே வார்த்தையில எப்படி சொல்லலாம் அதை அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இப்போ கொஸ்டின்ஸ் வந்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு பெரிய சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த சென்டென்ஸை எப்படி நம்ம ஒரே வார்த்தையில சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். ஓகேவா? சரி, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எல்லா கொஸ்டினுமே நீங்க ஒருக்கா பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். a person who likes to argue about anything. ஒரு பர்சனுக்கு வந்து எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருக்குது, இல்ல ஆர்கியூ பண்றது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்குது அப்படின்னா அந்த பர்சனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படிங்கறதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, ஆப்ஷன்ஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெரேஷியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சினோனிம்லயே வெராசிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்துப்போம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வெராசிட்டின்னு சொல்லும்போது உண்மையா இருக்கிறது. வெரேஷியஸும் அதே தான். ஒருத்தவங்க ரொம்ப உண்மையா இருக்கிறாங்க, நேர்மையா இருக்கிறாங்க, ஜென்யூனா இருக்கிறாங்க, அவங்க பேசுறதெல்லாம் ரொம்ப துல்லியமா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? வெரேஷியஸ் அப்படிங்கிற வார்த்தை சொல்லலாம். ஆனா இங்க வந்து சண்டை போடுறதே ரொம்ப பிடிக்கிற ஒரு பர்சனை பத்தி கேட்கறாங்க. வெரேஷியஸ் அப்படின்றத நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். பட் ஆப்ஷன் மற்ற ஆப்ஷன்ஸோட மீனிங்கும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபியூச்சர்ல இதை வந்து ஒரு கொஸ்டினா கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோம். அது செகண்ட் பாருங்க. கண்டென்ட் இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டென்ட் இயர்ஸ் அப்படின்னா சண்டைக்கு ரெடியா இருக்கிறது, எப்ப சண்டை போடலாம் அப்படின்னு ரெடியா இருக்கிறது. ஏதாவது சின்னதா வந்தா கூட அதுல போய் இன்னும் அந்த சண்டையை பெருசாக்குறது தான் இந்த கண்டென்ட் இயர்ஸ். ஓகே, இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஏன்னா கொஸ்டின்ல அதான் கொடுத்துருக்காங்க. பர்சன் ஹூ லைக்ஸ் டு ஆர்கியூ பண்றதுல ரொம்ப பர்சனுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்? கண்டென்ட் இயர்ஸ். தேர்ட் ஆப்ஷன் பாருங்க. கோவர்ட் அப்படின்னாலே கோழைத்தனமா இருக்கிறது. ஓகேவா? எல்லாத்துக்குமே பயந்து நடுங்கி போய் இருக்கிறது தான் வந்து கோவர்ட். நம்பிக்கை இல்லாம இருப்பாங்க, அது வந்து கோவர்ட். ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க. ரெட்டிசென்ட் அப்படின்னா ரொம்ப அமைதியா இருப்பாங்க, ஷை டைப்னு சொல்லலாம், ரிசர்வ்டுன்னு சொல்லலாம். ரொம்ப ரிசர்வ் டைப்னா இன்ட்ரோவர்ட்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா? தேவைக்கு மட்டும் தான் பேசுவாங்க, மனசுல இருக்கிறது அப்படியே வெளியே யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க, அப்படியே மனசுக்குள்ளாடியே வச்சுப்பாங்க, அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க அப்படின்னா அதை நம்ம ரெட்டிசென்ட்னு சொல்லலாம். ரொம்ப காமான டைப் பர்சனை ரெட்டிசென்ட் பர்சன் சொல்லலாம். இப்போ அதுவுமே இங்க வராது. ஓகேவா? ஆன்சர் வந்து கண்டென்ட் இயர்ஸ், சண்டைக்கு ரெடியா இருக்கிறவங்க. மற்ற ஆப்ஷன்ஸோட மீனிங்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து போலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. she is proficient in speaking many languages. இதுல proficient in speaking many languages ஹைலைட் பண்ணிருக்காங்க. இதுக்கு நம்ம ஒரே வார்த்தையில என்ன சொல்லலாம்? நிறைய மொழி பேசுறவங்கள நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ 4 ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஹெட்ரோலிங்குவிஸ்டிக். ஹெட்ரோலிங்குவிஸ்டிக் அப்படின்னா ஒரு குரூப்பை சொல்லலாம். அந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம் வேற வேற லாங்குவேஜ் பேசுவாங்க. ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸ்ல 20 பேர் இருக்காங்கன்னா அதுல 4-5 பேர் ஒரு லாங்குவேஜ், இந்த மாதிரி அதுல இருக்கிறவங்க எல்லாம் வேற வேற லாங்குவேஜ் பேசிட்டு இருந்தா அது ஹெட்ரோலிங்குவிஸ்டிக். நமக்கு கொஸ்டின் என்னன்னா ஒருத்தங்களுக்கு நிறைய மொழி தெரிஞ்சிருக்கணும், அதுதான் கொஸ்டின். ஸோ இது வராது. அப்புறம் பைலிங்குவல், அதுல பை அப்படின்னு இருக்கு. பைனாலே 2, ரைட்டா? அப்போ 2 லாங்குவேஜ் தெரியும், இப்போ இங்கிலீஷ் தமிழ் தெரியும் அப்படின்னா அது வந்து பைலிங்குவல் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பாருங்க மோனோலித்திக். ஸோ செகண்ட் ஆப்ஷனும் வராது. தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்க? மோனோலித்திக் வந்து ஒரே கல்லால கட்டப்படக்கூடியதை வந்து நம்ம மோனோலித்திக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மோனோலித்திக் டெம்பிள் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரே கல்லால மொத்த டெம்பிளையுமே கட்டியிருப்பாங்க. ஓகேவா? மோனோலித்திக்னாலே ஒரே ஸ்டோனால கட்டுறது, அது இங்க வராது. அப்புறம் பாருங்க லிங்குவல்னாலே பேசுறதுதான் மல்டின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பைலிங்குவல்னா 2 லாங்குவேஜ்னு பார்த்தோம், மல்டினா நிறைய, அப்ப நிறைய லாங்குவேஜஸ் பேச தெரிஞ்சவங்கள மல்டிலிங்குவல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ ப்ரொஃபிஷியன்ட் இன் ஸ்பீக்கிங் மெனி லாங்குவேஜஸ், மல்டிலிங்குவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். A short interesting story about a real person or event. ஓகே, ஒரு உண்மையிலே நடந்த ஒரு ஆளை பத்தியோ இல்ல உண்மையிலே நடந்த ஒரு சம்பவத்தையோ வந்து ஒரு ஸ்டோரியா சொல்றது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியா சொல்றத வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு உண்மை சம்பவத்தை இல்ல உண்மையிலே நடந்த ஒரு ஆளை பத்தியான ஒரு ஸ்டோரியா இன்ட்ரெஸ்டிங்கா சின்னதா சொல்றாங்க அப்படின்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் பண்றது அப்படின்னா வரைகிறதுன்னு சொல்லலாம், ஓவியம்னு சொல்லலாமா? அது இங்க வராது.
அப்புறம் பாருங்க anecdote அப்படின்னு கொடுத்துருக்காங்க. anecdote அப்படின்னா உண்மையிலே நடந்த ஸ்டோரி எல்லாம் சொல்றது. நம்ம அமரன் மூவி எல்லாம் வந்துச்சு இல்லையா, உண்மையிலே நடந்ததை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருப்பாங்க இல்லையா, அப்ப அதுதான் கரெக்டான ஆன்சர். அப்புறம் பாருங்க நரேட்டிவ்னு சொல்லும்போது கதை அப்படின்னு சொல்லலாம், போயம் கவிதைன்னு சொல்லலாம், அது எதுவுமே இங்க வராது. ஓகே, ரியல் பர்சன் ஒரு ஈவெண்ட் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா anecdote அப்படிங்கறதுதான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாம். 4th கொஸ்டின் பாருங்க. one who does not show response to good or bad. நல்லது கெட்டது எல்லாத்தையுமே சமமா எடுத்துக்கிறது, எல்லாத்துக்குமே ஒரே விதமான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதை என்ன சொல்லுவோம்னா ஸ்டாய்க் அப்படின்னு சொல்லுவோம். கெட்டதுக்கும் அது ரொம்ப இது பண்ணிக்க மாட்டாங்க, நல்லது நடந்தாலும் ஓவர் குஷி அந்த மாதிரி எதுவுமே இல்லாம எதுக்கும் ப்ராப்பரான ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டாங்கன்னா அதை வந்து ஸ்டாய்க் அப்படின்னு சொல்லலாம். நல்லது கெட்டதுக்குலாம் ஒரே மாதிரி ரியாக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க, அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பெருசா இருக்காது அப்படின்னா அது வந்து ஸ்டாய்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, மற்ற ஆப்ஷன்ஸோட மீனிங்கும் பார்த்துடலாம். ஸ்கெப்டிக்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கெப்டிக்னாலே சந்தேகப்படுறது, ஒருத்தங்களை சந்தேகப்படுறோம் அப்படின்னா அதை ஸ்கெப்டிக்னு சொல்லலாம். அப்புறம் சைனிக் அப்படின்னு சொல்லும்போது எப்பவுமே மத்தவங்க மேல ஒரு தப்பான இல்ல சந்தேக கண்ணோட இருக்கிறது, அவங்க தப்பா தான் சொல்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்துல இருக்கிறது சைனிக். அப்புறம் ஃபோபிக். ஃபோபிக்னு சொன்னா பயப்படுறது, நம்ம நிறைய ஃபோபியா எல்லாம் படிச்சுப்போம், ஒன்னொன்னுக்கும் பயப்படுறதுக்கு ஒரு ஃபோபியா அப்படிம்பாங்க. ஃபோபிக்னாலே பயப்படுறது. ஓகேவா, அதே மாதிரி மேனியா அப்படின்னா பிடிக்கிறதுன்னு அர்த்தம், ஃபோபியானா பயப்படுறது. ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னா நம்ம மேனியான்னு சொல்லுவோம் சஃபிக்ஸ்ல, ஃபோபியான்னு சொல்றோம்னா அந்த விஷயத்துக்காக பயப்படுறோம் அப்படின்னா அது ஃபோபியா. ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஏன்னா இது வச்சும் நிறைய ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட் கேட்டுட்டே இருப்பாங்க, ஃபோபியா மேனியா வச்சு. ஓகே, சரி பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மார்பிட் கம்பல்ஷன் ஆர் கன்சியூம் ஆல்கஹால் கண்டினியூஸ்லி. இந்த மேனியா வச்சு கேட்டுட்டாங்க இல்லையா. சரி, என்னன்னா ஒருத்தங்களுக்கு வந்து குடிக்கிறது ரொம்ப பிடிக்குது, அதை வந்து திரும்ப 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 குடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அதுல வந்து அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்குதுனாலே கண்டிப்பா மேனியா வரும், ஆப்ஷன்ஸ்லயும் எல்லாத்துலயுமே மேனியா அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, சோ அதுல வந்து இந்த மேனியாக் அப்படிங்கறத நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா மேனியாக் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பிடிக்கும் அவ்வளவுதான், அது என்ன அப்படிங்கிறது இருக்காது. மேனியா வெறுமனே பிடிக்கும் அப்படிங்கிறது இங்க தெளிவா கொடுத்துட்டாங்க. ஆல்கஹால் குடிக்கிறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப 4 ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் சாட்ரோமேனியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சாட்ரோமேனியா அப்படின்னா ஸ்டார்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இதுல SAT இருக்கா, அப்போ STAR தானே ஸ்டார், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. R இருக்கு, S இருக்கு, A இருக்கு, T இருக்கு. ஸோ இந்த ஸ்டார்ல இருக்கக்கூடிய எல்லா வேர்ட்ஸுமே இருக்கு, ஸோ அதை வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சாட்ரியோமேனியாங்கிறது ஸ்டார்ஸ் அதெல்லாம் நட்சத்திரங்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதாவது சாட்ரியோமேனியா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாருங்க டிப்சோமேனியா. டிப்சோமேனியானா குடிக்கிறதுக்கு அடிமையாகிறது, குடிக்கிறதுனா அவ்வளவு பிடிக்கும், திரும்ப 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 அதை வந்து குடிச்சிட்டே இருக்கிறாங்கன்னா அது வந்து டிப்சோமேனியா. ஓகேவா, இப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் 2. அப்புறம் தேர்ட் பாருங்க கிளிப்டோமேனியா. கிளிப்டோமேனியாவும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. கிளிப்டோமேனியானா திருடுறது ரொம்ப பிடிக்கும். ஏதோ ஒரு பொருள் நம்ம பார்த்துட்டோம்னா அதை நம்மளால எடுக்காம இருக்க முடியாது, அந்த கை வந்து திருட போயிடும் அப்படின்னா திருடுறது, வேற வேற விஷயங்களை திருடுறது வந்து கிளிப்டோமேனியா அப்படின்னு சொல்லலாம். திருடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கிளிப்டோமேனியா. மேனியாக்குன்னு சொல்லும் போது நார்மலா பிடிக்கிறத வந்து மேனியா. ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The question papers are placed in the lockers of the school in a way that cannot be reached. cannot be reached மட்டும் ஹைலைட் பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்கூலோட கொஸ்டின் பேப்பர்லாம் லாக்கர்ல பூட்டி வச்சுட்டாங்க, அதனால அது வந்து நம்மளால போய் எடுக்க முடியாது, அதான் சொல்லியிருக்காங்க. cannot be reached அப்படின்னா அதை போய் நம்மளால அடைய முடியாது இல்ல எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு கரெக்டா cannot be reached நம்ம என்ன ஒரே வார்த்தையில சொல்லலாம் அப்படின்னு கேக்குறாங்க. or inaccessible, irrepressible, affordable and affable. ஓகேவா, சரி அப்ப பாருங்க. இன்அசெசிபிள், அசெசிபிள்னா நம்மளால அசஸ் பண்ண முடியும்னா அதை போய் எடுக்க முடியும் அப்படிங்கிறது. இன்அசெசிபிள்னா முடியாது, கொஸ்டின்ல அதான் கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. செகண்ட் பாருங்க ரெப்ரெசிபிள்னு கொடுத்திருக்காங்க, இது வந்து பொறுப்பு இல்லாம இருக்கிறத சொல்றது. அப்புறம் அஃபோர்டபிள்னா என்னால அஃபோர்ட் பண்ண முடியும்னா செலவு செய்ய முடியும், ஒரு பொருளை பார்த்துட்டு இதனால அஃபோர்ட் பண்ண முடியும்னா என்னால வாங்கிக்க முடியும், காசு கொடுத்து அந்த பொருளை வாங்கிக்க முடியும் அப்படின்னா தான் அது அஃபோர்டபிள். அப்புறம் அஃபபிள். அஃபபிள் அப்படின்னா எல்லார்கிட்டயுமே ஈஸியா பழகுறது, நம்ம இதுக்கு முன்னாடி அமிக்கபிள், ஃப்ரெண்ட்லி இதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அதுதான் அஃபபிள்ங்கிறது. ஒருத்தங்கிட்ட ஈஸியா பழகிடுவாங்க, ஃப்ரெண்ட்லியா பழக முடியும்னா அது அஃபபிள். ஓகேவா, 4 ஆப்ஷனுக்கும் மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டான ஆன்சர் வந்து இன்அசெசிபிள், cannot be reached, இன்அசெசிபிள் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா. An order of law requiring people to remain indoors. அதாவது 144 தடை உத்தரவு நம்ம பார்த்துருப்போம், 1144 நம்ம இந்த கோவிட் டைம்ல போட்டிருப்பாங்க, அதை தான் இங்க கேக்குறாங்க. ரிமைன் இன்டோர்ஸ், இன்டோர்ஸ்னா நம்ம வீட்டுக்குள்ளாடியே இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் பிறப்பிக்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, இப்போ வந்து கர்ஃபியூ. இது வந்து கோவிட் டைம்ல எல்லாம் நியூஸ் பேப்பர் பார்த்தா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் வந்து கர்ஃபியூ அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாங்க. தடை உத்தரவு தான் அந்த கர்ஃபியூ அப்படிங்கிற வார்த்தை சொல்றாங்க. ஓகே, அது ரொம்ப சிம்பிள் தான், நம்ம ரெகுலரா நியூஸ் பேப்பர் வாசிச்சாலே இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஈஸியா படிச்சிடலாம். ஓகே, அப்ப என்னன்னா
ஒருத்தங்கள வெளியில வர மக்களை வந்து வெளியில வர விடாம உள்ளே வச்சுக்கிறது வந்து கர்ஃபியூ அப்படின்னு சொல்லலாம். மத்த ஆப்ஷன்ஸ் பாருங்க. லிமிட்னாலும் ஒரு தடை போடுற மாதிரி ஒரு எல்லை வச்சிருப்பாங்க, இதுக்கு மேல வரக்கூடாது அப்படின்ற மாதிரி லிமிட் வச்சிருப்பாங்க. அப்புறம் செக்இன்னா உள்ள போறதை நம்ம சொல்லலாம். ஹோட்டல்ல செக்இன் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, உள்ள போறது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னாலும் தடை. ஓகே, ஆனா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லிமிட் இதெல்லாம் என்ன தடை அப்படிங்கிறது பர்டிகுலரா நமக்கு தெரியாது. இதே கர்ஃபியூ அப்படின்னு சொல்லும் போது இந்த 144 தடை உத்தரவை தான் நம்ம கர்ஃபியூ அப்படின்னு சொல்லுவோம். வீட்டை விட்டு வரக்கூடாது, உள்ள இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். இன்டோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுதான். இப்ப ஆன்சர் வந்து கர்ஃபியூ. அடுத்து பார்க்கலாமா? 8th question, government by the officials. கவர்மெண்ட் பை த அஃபீஷியல்ஸ். அஃபீஷியல்ஸ் நடத்தக்கூடிய கவர்மெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதிகாரிகளோட ஆட்சியை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. பியூரோக்ரசி. பியூரோக்ரசியே கரெக்ட் தான். அஃபீஷியல்ஸ் நடத்தக்கூடியது, ஆட்சியாளர்கள் இந்த அதிகாரிகள் ஆட்சி பண்றாங்கன்னா அது வந்து பியூரோக்ரசி. மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்துலாமா? ஆட்டோகிரேசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோகிரேசி அப்படின்னா ஒரே ஆள் மொத்த ஆட்சியும் பண்றது, ஒரு சிங்கிள் பர்சன் மொத்தத்தையும் ஆட்டி படைக்கிறாங்கன்னா அது ஆட்டோகிரேசி. அப்புறம் மொனார்ச்சின்னு சொல்லும் போது இந்த அரசர்கள் இருந்தாங்க இல்லையா, அரசன் அரசி அந்த மாதிரி கிங்கோட ரூலை தான் நம்ம என்ன சொல்லுவோம். இதுல கவர்மெண்ட் பை த கிங் அப்படின்னு கொடுத்திருந்தா மொனார்ச்சின்னு போட்டிருக்கலாம். ஓகே. அப்புறம் புளூட்டோக்ரசி. புளூட்டோக்ரசி அப்படின்னா பணக்காரங்க பண்றது. ஓகேவா, ரிச் பர்சன். இதுல அஃபீஷியல்ஸ் கிங்ஸ்க்கு எல்லாம் ரிச் பர்சன் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா, ரிச் பீப்புள் இந்த மாதிரி கொடுத்திருந்தா அது புளூட்டோக்ரசி. ஓகேவா, அப்ப எல்லாத்துக்கும் மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆப்ஷன்ஸ் கூட நமக்கு இனிமே ஃபியூச்சர்ல கொஸ்டினா கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ ஆன்சர் கொஸ்டின் வந்து கவர்மெண்ட் பை த அஃபீஷியல்ஸ், அதனால பியூரோக்ரசி அப்படிங்கறதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? 9th question பாருங்க. a person who sells and arrange cut flowers. ஓகேவா, ஃபிளார்ஸை விற்கிறவங்கள அதை நல்லா அரேஞ்ச் பண்ணி விற்கிற பர்சனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, சரி ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். கார்டனர்னா இப்போ கார்டன் அப்படின்னாலே பூங்கான்னு சொல்லுவோம். கார்டனர் அப்படின்னா அந்த பூங்காவை பார்த்துக்கிறவங்கள, ஓகே, அந்த காய்கறி எல்லாம் வளர்க்குறவங்கள சொல்லலாம். தண்ணி விடுறது இந்த மாதிரி செய்யறது தான் கார்டனர். அதை வந்து அவங்க விற்பாங்கன்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இதை விட்டுலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷன் பொட்டானிஸ்ட். பொட்டானிஸ்ட் அப்படின்னா செடிகளை பத்தி படிக்கிறவங்க. பாட்னி நம்ம ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்போம் இல்லையா, அப்போ பொட்டானிஸ்ட் அதை பத்தி படிக்கிறவங்கள சொல்றது, அதுவுமே இங்க வராது. அப்புறம் ஹார்டிகல்ச்சரிஸ்ட் அப்படின்னா கார்டன்ஸ் எல்லாம் வைக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க, அவங்க தான் ஹார்டிகல்ச்சரிஸ்ட். அவங்க வந்து விற்கவோ இல்ல அரேஞ்ச் பண்ணவோ மாட்டாங்க. ஸோ அதுவுமே வராது. ஃபிளாரிஸ்ட் அப்படிங்கறதான் கரெக்டான ஆன்சர். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை கேட்டிருக்காங்க, வேற எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஃபிளார்ஸை வந்து கரெக்டா அரேஞ்ச் பண்ணி அதை விற்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஃபிளாரிஸ்ட். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா? 10th question பாருங்க. a small group of people who spend their time together and do not welcome other people into that group. ஒரு சின்ன குரூப், ஒரு 4-5 பேர் மட்டும் இருக்கக்கூடிய அந்த குரூப், அதுல அவங்க எல்லாம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பாங்க. வேற யாராச்சும் ஒரு 5ஆவதோ 6ஆவதோ ஆள் வந்து உள்ள வராங்கன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த சின்ன குரூப்லயே மட்டுமே இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. குரூப்ல ஒரு புது பர்சனை அவங்க வந்து சேர்த்துக்க விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரிப்பட்ட ஒரு சின்ன குரூப் அவங்க மட்டுமே அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னா அந்த குரூப்பை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஓகேவா, சரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. எம்ப்ளாயிஸ் அப்படின்னா வேலை பார்க்கறவங்கள நம்ம எம்ப்ளாயிஸ். ஒரு ஆஃபீஸ்ல வேலை பார்க்கறவங்க எல்லாமே எம்ப்ளாயிஸ். அப்படி பார்த்தா நிறைய குரூப் இருக்கும். அடுத்தடுத்த ஆள் தேவைப்பட்டுதான் அடுத்து எடுப்பாங்க, தூக்குவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க இல்லையா, அப்ப அது வந்து இங்க வராது. அப்புறம் பாருங்க கிளிக் அப்படின்னு சொல்லும் போது இதுதான் அந்த சின்ன குரூப். அந்த குரூப்ல மத்தவங்கள வராத மாதிரி பார்த்துப்பாங்க, அவங்க வரத விரும்ப மாட்டாங்க, அதுதான் கிளிக். ஓகேவா, சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. மத்த ஆப்ஷன்ஸ் பாருங்க. லாபி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒரு பப்ளிக் பில்டிங்கோட ஒரு என்ட்ரன்ஸா நம்ம லாபின்னு சொல்லலாம், அது இங்க வராது. அப்புறம் ஸ்குவாட்னா அதுவும் ஒரு சின்ன குரூப், இல்ல ஒரு டீம்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னாலும் பண்ணிப்பாங்க. ஓகேவா, ஸ்குவாடுங்கிறதும் சின்ன குரூப் தான். பட் அது வந்து என்னன்னா மத்த பீப்புள்ஸ் நாட் வெல்கம், கொஸ்டின்ல வந்து நாட் வெல்கம், மத்த பீப்புள்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்ற மாதிரி இருக்கு. ஸ்குவாடுன்னு சொல்லும் போது அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சோ அதையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே தானே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்சர் வந்து கிளிக். அடுத்து பார்க்கலாம். 11th question. a place where fruit trees are grown. பழங்கள் காய்க்கக்கூடிய மரத்தை வளர்க்கக்கூடிய அந்த இடத்தை என்னன்னு சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? கார்டன்னா பூங்கா. நமக்கு தெரியும் பூக்கள் எல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரூட் ட்ரீஸ் தான் இருக்கணும்னு இல்லை இல்லையா, இப்போ அதை நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாருங்க குவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாய்ன்றது இது என்ன சொல்லலாம், கப்பல் இல்ல அந்த படகுல இருந்து அந்த பொருட்களை இறக்கக்கூடிய அந்த லேண்ட். தண்ணிக்கு பக்கத்துல ஒரு லேண்ட் இருக்கும் இல்லையா, அந்த லேண்ட்ல வந்து கப்பல்ல இருந்து வந்த பொருட்கள்லாம் அந்த லேண்ட்ல கொண்டு இறக்குவாங்க. அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் குவாய், அது இங்க வராது. அப்புறம் மியூசியம் நமக்கு தெரியும், பழைய காலத்து பொருட்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க, அதுவும் இங்க வராது. ஆர்ச்சர்ட் தான் கரெக்டான ஆன்சர். ஆர்ச்சர்ட் அப்படின்னாலே அங்க ஃப்ரூட் ட்ரீஸ் தான் வளர்த்திருப்பாங்க, பழங்கள் தரக்கூடிய மரங்களை மட்டுமே அங்க வளர்த்திருப்பாங்க அப்படின்னா அது ஆர்ச்சர்ட். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா? 12th question. an often imaginary place or a state of utter perfection and happiness.
ஒரு இமேஜினரி பிளேஸ். அந்த பிளேஸ்ல வந்து எல்லாருமே ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த மாதிரிப்பட்ட ஒரு இடத்த நம்ம என்னன்னு சொல்லிட்டு ஒரு இடமே கிடையாது, நம்ம இமேஜினேஷன்ல வச்சிருக்கலாம். இப்படி எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் எல்லாருமே பெர்ஃபெக்ட், எந்த தப்புமே பண்ணாம எல்லாருமே பெர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி பட்ட ஒரு இமேஜினரி பிளேஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படி ஒரு பிளேஸ் இல்ல, ஸோ அது ஒரு இமேஜினரி பிளேஸ். அந்த இமேஜினரி பிளேஸை இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தையில எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, யுஃபோரியா அப்படின்னு இருக்கு. யுஃபோரியான்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடியதா நம்ம யுஃபோரியான்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் பாருங்க இன்ஃபர்னோ. இன்ஃபர்னோ அப்படின்னா பயங்கரமான நெருப்பு வருது, அது வந்து ரொம்ப பரவிட்டு அதை அணைக்க முடியாதுன்னா அது இன்ஃபர்னோ, சுத்தமா சம்பந்தம் இல்ல, விட்டுலாம். அப்புறம் டயஸ்டோபியா. டயஸ்டோபியா அப்படின்னா ஒரு சொசைட்டி ஃபுல்லாவே பிரச்சனையில இருக்குது. இங்க நம்ம என்ன பார்த்தோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த டயஸ்டோபியா. இங்க நம்ம என்ன பார்த்தோம்னா எல்லாருமே பெர்ஃபெக்டா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். டயஸ்டோபியான்னு சொல்லும்போது அப்படியே ஆப்போசிட், அந்த இடம் ஃபுல்லாவே ரொம்ப சோகத்துல இருக்காங்க, கஷ்டத்துல இருக்காங்க, பிரச்சனையில இருக்காங்கன்னா அது வந்து டயஸ்டோபியா. ஓகே. அப்புறம் யூட்டோபியா. யூட்டோபியாங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். யூட்டோபியாங்கிறது எல்லாருமே ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறாங்க அண்ட் எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. யுஃபோரியாங்கிறது ஹாப்பியா மட்டும் இருக்கிறது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது யூட்டோபியா அப்படிங்கிறது தான் பெர்ஃபெக்டா இருக்கு. யாருமே எந்த தப்புமே, சின்ன தப்பு கூட பண்ண மாட்டாங்க, ரொம்ப பெர்ஃபெக்டாவும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா, யாருக்குமே ஒரு சின்ன பிரச்சனை கூட கிடையாது அப்படின்னா அந்த மாதிரிப்பட்ட ஒரு இமேஜினரியான ஒரு இடத்த வந்து யூட்டோபியா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? ஃபியர் ஆஃப் க்ளோஸ்டு ஸ்பேசஸ். இதுல வந்து ஃபியர், பயப்படுறதுனாலே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபோபியா, ஃபோபியான்னு முடியும். கரெக்டா? இதே பிடிக்குது, ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா மேனியான்னு முடியும். கிளெப்டோமேனியா எல்லாம் பார்த்தோம் இல்லையா, டிப்சோமேனியா. ஓகே, சோ மேனியானா பிடிக்கிறது, பயப்படுறதுனாலே ஃபோபியா. 4 ஆப்ஷன்லயும் ஃபோபியா இருக்கு. சோ நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். க்ளோஸ்டு ஸ்பேசஸ், மூடி இருக்கிற இடத்த பார்த்து பயப்படுறது. இப்போ ஒரு ரூம்குள்ளாடி அடைச்சு போட்டோம்னா அந்த ரூம்ல யாருமே இல்லை, எல்லாமே மூடி இருக்கு, சுத்தி 4மே செவரா இருக்குன்னா பயப்பட்டுருவாங்க. இந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ், அதை பத்தி பயப்படுறவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போட்டோஃபோபியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போட்டோனாலே நமக்கு தெரியும் லைட் சொல்றது. அப்போ லைட்டை பார்த்து பயப்படுறது, ரொம்ப ஓவர் லைட் எல்லாம் பார்த்துட்டாங்கன்னா பயப்படுறாங்கன்னா போட்டோஃபோபியா அப்படின்னு சொல்லலாம். அது இங்க வராது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, அகோராஃபோபியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னா ரொம்ப நாளா வந்து ஒரு இப்ப வேலைக்கு போகாம இல்ல ஸ்கூல் காலேஜுக்கு போகாம வீட்டுக்குள்ளாடியே இருந்துட்டு திடீர்னு வெளியே போகும்போது அந்த ஒரு ஓப்பன் ஸ்பேஸையோ அந்த கூட்டத்தையோ பார்த்து பயப்படுவாங்க. ரொம்ப நாள் போகாதனால பயப்படுறது வந்து அகோராஃபோபியா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்புறம் பாருங்க ஆப்டோஃபோபியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணை திறக்க பயப்படுவாங்க, ஏதாவது நடந்துருமோ, கனவுலாம் கண்டுட்டு கண்ணை திறக்க சம்டைம்ஸ் பயப்படுவோம், அது வந்து ஆப்டோஃபோபியா. ஓகே, அப்புறம் பாருங்க கிளாஸ்ட்ரோஃபோபியா. கிளாஸ்ட்ரோஃபோபியா அப்படின்னா இதுதான் கரெக்டான ஆன்சர். க்ளோஸ்ட் ஸ்பேஸை பார்த்து பயப்பட்டுருது. மூடி இருக்கிற இடத்துல டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை பார்த்து பயப்பட்டுருது. நம்ம இதுக்குள்ளாடி மாட்டிக்கிட்டோம், வெளில போக முடியாதுன்னு சொல்லி பயப்படுறாங்க இல்லையா, அது வந்து கிளாஸ்ட்ரோஃபோபியா. ஓகேவா? மற்ற ஆப்ஷன்ஸோடதையும் நோட் பண்ணிக்கோங்க, ஃபியூச்சர்ல ஒரு கொஸ்டினா கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். 14th question. Short sections as of book that leads to or explain the main part. ஓகே, அதாவது என்னன்னா ஒரு புக் இருக்கு, அதுல மெயின் பார்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் செக்ஷனை பத்தி சொல்றது. அந்த ஷார்ட் செக்ஷன் தான் வந்து அந்த மொத்த புக்கோட, அந்த ஷார்ட்டை வாசிச்சாலே நமக்கு அந்த புக்கோட பத்தி நமக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி சொல்ற அந்த ஷார்ட் செக்ஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டுருவாங்க. இப்போ ஒரு புக் எடுத்துட்டோம்னா நிறைய பார்ட் இருக்கும், அதுல ஒரு பார்ட் நம்ம வாசிக்கும் போது இதோட மெயின் என்ன, இந்த புக் எதை பத்தி அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, அந்த மெயின் பார்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அந்த ஷார்ட் போர்ஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்ன்றதுதான் கொஸ்டின். ஓகேவா? சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, பாராஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாராஃபேஸ் அப்படின்னா ஒரு விஷயத்த பல விதமா சொல்றது, தெளிவா புரியணும்ன்றதுக்காக வேற வேற ஆங்கிள் அந்த மாதிரி எல்லாம் சொல்றது வந்து பாராஃபேஸ். அது இங்க வராது. ஓகே, அப்புறம் பாருங்க கன்க்ளூஷன்னா முடிவுரைன்னு அர்த்தம். அந்த புக்கோட கடைசி பார்ட்டை சொல்றதுதான் கன்க்ளூஷன். ஓகே, அதுவும் இங்க வராது. அப்புறம் பாருங்க ஃபோர்வர்ட். ஃபோர்வர்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு முக்கியமான பகுதி, அது தெரிஞ்சிட்டாலே அந்த புக்கோடது என்ன அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது பாருங்க போஸ்ட்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட்ஸ்கிரிப்ட் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா சொல்றது. இது வந்து பிஎஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. பிஎஸ் அப்படின்னு போட்டாங்கனாலே எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனை சொல்றது. இப்ப பிஎஸ்ன்னு போட்டிருந்தாங்கன்னா அது அவங்க அதை பத்தி எழுத மறந்துட்டாங்க, ஆர் ஃபைனலா ஆட் பண்ணணும்னு நினைச்சு பண்ணிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது புக்குன்னு கிடையாது. சில பேர் இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல எல்லாம் ஏதாவது போட்டாங்கன்னா, போஸ்ட் போட்டாங்கன்னா அந்த போஸ்ட் கீழே பிஎஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அதாவது அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கீழே போட்டுட்டு கேப்ஷன்ஸ் போட்டுட்டு லாஸ்ட் பிஎஸ்ன்னு போட்டு ஒரு டாட் வச்சு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அதாவது நான் அந்த விஷயத்த இடையில சொல்ல மறந்துட்டேன் அப்படின்றதுனால போடலாம், இல்ல அது வந்து லாஸ்டா ஃபைனலா சொல்லணும் அப்படின்றதுக்காக கூட போடலாம். அதை வந்து போஸ்ட்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ அதுவுமே இங்க வராது. ஆன்சர் வந்து ஃபோர்வர்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாம் 15th question.
ஒரு பெரிய சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு இதை மட்டும் ஹைலைட் பண்ணிருக்காங்க. இந்த ஹைலைட் பண்ண வார்த்தையோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல்லா வாசிச்சலாம். Despite recent superficial moves toward political reconciliation, Libya remains in the grip of a bloodstained corrupt military exclusive group of people with a common purpose அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுல வந்து எக்ஸ்க்ளூசிவ் சர்க்கிள் ஆஃப் பீப்புள் வித் காமன் பர்பஸ் மட்டும் ஹைலைட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து எக்ஸ்க்ளூசிவ் குரூப் சர்க்கிள் ஆஃப் பீப்புள் அப்படின்னாலே என்னன்னா அவங்க மட்டும் தான் இருப்பாங்க, எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் ஆட் பண்ண மாட்டாங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்திருப்போம் கிளிக் அப்படிங்கிறது, அது வந்து இன்க்ளூட் பண்ணிக்கவே மாட்டாங்க. இது வந்து இன்க்ளூசிவ் குரூப் அப்படின்னா கிளிக் கன்ஃபார்மா வராது. எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா அவங்க மட்டும் தான் இருப்பாங்க, எக்ஸ்ட்ரா யாரையுமே அவங்க ஆட் பண்ண மாட்டாங்க. இதுக்கும் மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஆப்ளிக் அப்படின்னு இருக்கா, ஆப்ளிக் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஸ்லோப்பிங்கா இருக்கு, ஸ்லாண்டிங்கா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, நேரா இருக்காது, அது வந்து ஆப்ளிக் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பிக் அப்படின்னு இருக்கு. பிக் அப்படின்னா நம்ம எமோஷன்ஸை தூண்டி விடுறத பிக் அப்படின்னு சொல்லலாம். பாசிட்டிவாவும் சரி நெகட்டிவாவும் சரி தூண்டி விடுறது பிக். அப்புறம் ஆன்டிக்னா அந்த பழைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஆன்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் ஜுவல்லரிஸ் எல்லாம் ஆன்டிக் அப்படின்னா பழைய காலத்து அந்த ராணிகள் போட்ட மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, அது ஆன்டிக் அப்படின்றாங்க. அந்த 4 ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போதே கிளிக் அப்படிங்கிறது தான் பெர்ஃபெக்டா இருக்கு. எக்ஸ்க்ளூசிவ் சர்க்கிள் ஆஃப் பீப்புள், எக்ஸ்ட்ரா பர்சன்ஸ் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க, அவங்க மட்டுமே இருப்பாங்க, அவங்க எல்லாருமே ஒரே பர்பஸ்க்காக இருக்கிறவங்க, எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண மாட்டாங்க, ஒரு ஸ்மால் குரூப்பா இருக்கும். ஓகே, அதான் கிளிக். அடுத்து பார்க்கலாமா. 16th question, an instrument for viewing distant object in space. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நிறைய தடவை கேட்பாங்க. நம்ம இந்த மேனியா ஃபோபியா மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சும் கேட்பாங்க. சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்டா இருக்கு, அதெல்லாம் நம்ம படிச்சு வச்சுட்டாலே அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்க நிறைய சான்ஸ் இருக்கும். டெம்பரேச்சர் பாக்குறதுக்கு, ப்ரெஷர் செக் பண்றதுக்குலாம் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றோம், அந்த மாதிரி பேசிக்கா கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, சரி. இதுல என்ன கேட்கறாங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் வியூவிங் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் இன் ஸ்பேஸ், ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய தூரமா இருக்க ஆப்ஜெக்ட பாக்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஆன்சர் வந்து டெலஸ்கோப். டெலஸ்கோப் வச்சுதான் இந்த ஸ்பேஸ்ல இருக்கிறத வந்து அவங்க பாக்குறாங்க. சரி, அடுத்து பாருங்க ஸ்பெக்டோகிராஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து லைட்டோட ஸ்பெக்ட்ரத்தை மெஷர் பண்றது சொல்லலாம், இல்ல ரேடியேஷன்ஸை ரெக்கார்ட் பண்றது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஸ்பெக்டோகிராஃப் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பைனாகுலர்ஸ். பைனாகுலர்ஸ் அப்படின்னா 2 கண்ணிலையும் மாட்டிட்டு தூரமா இருக்கிறத பார்க்கலாம். இப்ப பக்கத்து பில்டிங்ல இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, இதெல்லாம் நிறைய சில படத்துல கூட காமிச்சிருப்பாங்க பைனாகுலர்ஸ் வச்சு பாக்குற மாதிரி. ரைட்டா, அது. அப்புறம் மைக்ரோஸ்கோப். மைக்ரோஸ்கோப் அப்படின்னா சின்ன பொருளை பெருசாக்கி காட்டுறது. நம்ம இந்த பாக்டீரியா அதெல்லாம் பாக்குறதுக்கு மைக்ரோஸ்கோப்ஸ்ல பார்ப்போம். அது ரொம்ப சின்னதா இருக்கும், அது நமக்கு தெரியவே செய்யாது. அதை நல்லா பார்க்கணும் அப்படின்னா அது மைக்ரோஸ்கோப், சின்ன பொருளை பெருசாக்குறது. ஓகே, சரி. இப்ப கரெக்டான ஆன்சர் டெலஸ்கோப், தூரமா இருக்கிறத பாக்குறதுக்கு டெலஸ்கோப். அடுத்து போலாமா. பைனாகுலர்ஸும் அப்படிதான், தூரமா இருக்கிறது, பட் இந்த அளவுக்கு வராது, நமக்கு ஸ்பேஸ்ல இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியாது. பைனாகுலர்ஸ்னா பக்கத்து பில்டிங் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா. 17th question, an awkward in movement or manner. ரொம்ப ஆக்வர்டா இருக்குது, கிளம்சி. ஓகேவா, ஏன்னா கிளம்சிங்கிறதுக்கு சினானிமே ஆக்வர்டுன்னு வரும். ஸோ அதை வச்சு கூட நம்ம ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். ஓகே, மற்ற ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். அலர்ட். அலர்ட்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது, கேர்ஃபுல்லா இருக்கிறது, அலர்ட்டா இருக்கிறதுன்னு சொல்லலாம். அப்புறம் இம்பேலன்ஸ் நமக்கு தெரியும், பேலன்ஸ்னாலே சமமா இருக்கிறது, இம்பேலன்ஸ்னா சமமா இல்லைன்னு அர்த்தம். சரிட்டா, இதே கிளம்சி அப்படின்னா பாக்குறதுக்கு சரியா இல்ல, நமக்கு ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ண தெரியல, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்றதுக்கு கிளம்சி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஆக்வர்டா என்னால பண்ண முடியல, அந்த மூமெண்ட்ல ரொம்ப ஆக்வர்டா இருக்குன்னா ஒரு விஷயத்த நம்மளால சரியா பண்ண முடியல, அதை ஹேண்டில் பண்ண முடியலன்னா சொல்லலாம் கிளம்சி அப்படிங்கிறது. அப்புறம் பாருங்க கிளவுனிஷ். கிளவுனிஷ்னா ரொம்ப முட்டாள்தனமா நடந்து சில்லியா நடந்துக்கிறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் கிளவுனிஷ். ஓகே, அடுத்து பார்க்கலாமா. 18th பாருங்க, a person who is trained to travel in a spacecraft. ஸ்பேஸ்கிராஃப்ட்ல டிராவல் பண்றதுக்கு ஒரு பர்சனை ட்ரெயின் பண்றாங்க, அந்த பர்சனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அஸ்ட்ரானட், நமக்கு நல்லா தெரியும் அஸ்ட்ரானட். ஸ்பேஸ்க்கு அனுப்ப போறாங்கன்னா அந்த பர்சனை வந்து அஸ்ட்ரானட்னு சொல்லுவோம். ஓகேவா, மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். கியூரேட்டர். கியூரேட்டர் ரொம்ப முக்கியம், கியூரேட்டர் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. கியூரேட்டர் அப்படிங்கிறது மியூசியம் பாதுகாக்கிறவங்க, மியூசியமோட ஒரு செக்யூரிட்டியா தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கியூரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பாருங்க அல்கெமிஸ்ட். அல்கெமிஸ்ட்னா இதுல ஒரு புக்கே இருக்குது, ஒரு மறைஞ்ச புதையல தேடுறது, அதாவது ஒரு பேஸ் மெட்டலை வந்து கோல்டா மாத்துற அந்த ப்ராசஸ் தான் அந்த அல்கெமிஸ்ட். அந்த புக்ல அந்த மாதிரி இருக்கும், அதான் வந்து அல்கெமிஸ்ட். அதுக்கப்புறம் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து மனிதவியல் பத்தி படிக்கிறது ஆந்த்ரோபாலஜிஸ்ட். ஆந்த்ரோனாலே மனுஷங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், அதை பத்தி படிக்கிறது. ஓகே, அஸ்ட்ரானட் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து பார்க்கலாம். 19th question, out of this group members Rohan is the one who oppose others no matter what they tell him. ஓகே, இருக்கிற குரூப் மெம்பர்ஸ்ல ரோகன் மட்டும்தான் மத்தவங்களை எதிர்த்து இது பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவன் என்ன சொன்னாலும் அதை அவன் எதிர்க்கிறான். அப்போ ஒரு பர்சன் என்ன சொன்னாலும் எதிர்க்கிறாங்க அப்படின்னா அவங்களை என்ன சொல்லுவோம்னா ஆன்டகோனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஆன்டகோனிஸ்ட் அப்படின்னா ஒருத்தவங்க என்ன சொன்னாலும் அதை எதிர்த்து நிக்கிறவங்க, வில்லன் பார்ட், அதுதான் ஆன்டகோனிஸ்ட். ஓகே, மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்துலாமா. ப்ரொட்டகோனிஸ்ட் அப்படின்னா முக்கியமான கதாபாத்திரம், ஒரு கதை எடுத்துட்டாலும் சரி, ஒரு புக் எடுத்துட்டாலும் சரி, முக்கியமான ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்கள வச்சுதான் அந்த கதையை நகரும். கரெக்டா, அது வந்து ப்ரொட்டகோனிஸ்ட். இதே அனாட்டமிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ஹியூமன்ஸோ
இல்ல அனிமல்ஸோட பாடி ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி படிக்கிறது அனாட்டமி. அனாட்டமின்னு ஒரு ஸ்டடி இருக்கு இல்லையா, மாதிரி அனாட்டமிஸ்ட் அதை பத்தி படிக்கிறவங்க அனாட்டமிஸ்ட். அப்புறம் அகோனிஸ்ட். அகோனிஸ்ட்னா ஒரு பிரச்சனையில ஈடுபடுறதுதான் அகோனிஸ்ட். ஏன்னா நம்ம அகோனின்னு ஒரு வேர்டு வந்து சினோனிம்ல கேட்பாங்க. அகோனினாலே பெயின் அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஒரு கஷ்டம் அப்படின்ற மாதிரி. இப்போ ஏதோ ஒரு பிரச்சனையில ஈடுபடுறவங்க தான் அகோனிஸ்ட். அவனாலதான் அந்த பிரச்சனையை வந்து பெயின்ல ஈடுபடுறவங்க. ஓகே, அதான் அகோனிஸ்ட். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து பார்க்கலாம். failing to give proper care and attention. ஒருத்தங்களா ஒழுங்கா கவனிக்காம இருக்கிறது, அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. கேர் பண்ணாம இல்ல அட்டென்ஷன் கொடுக்காம இருந்தாங்கன்னா, ஃபெயிலிங் அதுல வந்து செய்யாம இருக்கிறாங்க, கேர் அண்ட் அட்டென்ஷன் கொடுக்காம இருக்கிறாங்கன்னா அதை என்ன சொல்லுவோம்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் காஷியஸ். காஷியஸ், காஷன் இதெல்லாமே ஜாக்கிரதையா இருக்குது, கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக சொல்றது கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் கேர் அண்ட் அட்டென்ஷன் கொடுக்கலன்றதுக்கும் சம்பந்தமே இல்லை, அப்படி ஆப்போசிட்டா இருக்கு. அப்புறம் வைல்டு. வைல்டுனா ரொம்ப மிருகத்தனமா, வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அப்ப மிருகம் அப்படின்னு சொல்றது தான் வைல்டு. அப்புறம் ப்ராவிடென்ட். ப்ராவிடென்ட் அப்படின்னா ப்ராவிடென்ட் ஃபண்ட் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஃபியூச்சருக்காக சேவிங்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னா அது ப்ராவிடென்ட். இப்போ இதெல்லாமே கேர்ஃபுல்லா இருக்கிறது அந்த மாதிரி வருது. லாக்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, சரியா கவனிக்காம விடுறத லாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ப்ராப்பரா ஒரு விஷயத்த கவனிக்கல, இல்ல ஒரு பர்சனை கவனிக்காம இருக்காங்க அப்படின்னா அது லாக்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 21. that which cannot be conquered. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அதாவது கான்குவர் பண்ண முடியாது, கைப்பற்ற முடியாதோ அவங்களோட லேண்டையோ ஏதோ ஒண்ணு நம்மளால கைப்பற்ற முடியாது, அதாவது அவங்களை தோக்கடிக்க முடியாது அப்படின்றத மாதிரி மீனிங். இன்வென்சிபிள் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஒருத்தங்களை தோக்கடிக்க முடியாது, அவங்ககிட்ட இருந்து எதையுமே நம்மளால கைப்பற்றிக்க முடியாது அப்படின்னா அதை வந்து இன்வென்சிபிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டிட்யூட்ல இந்த இது கேட்டிருக்காங்க. ஒருத்தங்களை நம்மளால டிஃபீட் பண்ண முடியாது, that which cannot be defeated கூட கேட்கலாம். தோக்கடிக்க முடியாது, ஒரு பர்சனை டிஃபீட் பண்ண முடியாது, இல்ல ஒரு இடத்த வந்து கான்குவர் பண்ண முடியாது, இந்த மாதிரி ஒருத்தங்களை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வர முடியாது, தோக்கடிக்க முடியாது அப்படின்னா அது வந்து இன்வென்சிபிள். ஓகேவா, மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்துலாம். இன்விசிபிள். விசிபிள் அப்படின்னா தெரியுதுன்னு அர்த்தம், சரிங்களா. இன்விசிபிள்னா தெரியல, ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியலன்னா அது வந்து இன்விசிபிள். அப்புறம் பாருங்க இன்எஃபபிள். இன்எஃபபிள் அதாவது ஒரு விஷயத்த எஃபபிள் அப்படின்னு சொல்றாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு அர்த்தம். ஒரு விஷயத்த விவரமா சொல்ல முடியும், விவரிக்க முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னா அது எஃபபிள். அப்ப இன்எஃபபிள்னா பண்ண முடியாது, இதுக்கு மேல அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னா இன்எஃபபிள். அப்புறம் டெலிபிள். டெல்லுன்னு இருக்கு அப்படின்னாலே டெலிட்னு அர்த்தம். ஒரு விஷயத்த நம்மளால அழிக்க முடியும், டெலிட் பண்ண முடியும் அப்படின்னா அது டெலிபிள். இன்டெலிபிள்னா அழிக்க முடியாது, அதை ரிமூவ் பண்ண முடியாது, ஒர்க்கை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அதை வந்து ரிமூவ் பண்ண முடியாதுன்னா இன்டெலிபிள். ஓகே தானே, 4 ஆப்ஷன் மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 இன்வின்சிபிள். ஓகே, that which cannot be conquered or defeated மாதிரி கேட்டா இன்வின்சிபிள் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 22. a false idea or belief. ஒரு தப்பான ஒரு நம்பிக்கையோ ஒரு ஐடியாவையோ நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ்ல இருந்து போலாம். இதுல தேர்ட் ஆப்ஷன் பாருங்களேன், ரெட்டிசன்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடியே ஆப்ஷன்ல கேட்டிருப்பாங்க ரெட்டிசன்ட் அப்படிங்கிறது பார்த்திருப்போம், கரெக்டா. அமைதியா இருக்கிறது, ஒரு தனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த கூட மத்தவங்ககிட்ட சொல்லாம இருப்பாங்க, ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறது, ஷை டைப், காமா இருக்கிறது, இந்த மாதிரிலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதை வந்து நம்ம ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா இங்க வந்து ஒரு தப்பான ஐடியா இல்ல பிலீஃப் தான் கேட்கறாங்க, அமைதியா இருக்கிற பர்சன் பத்தி கேட்கல. சோ ரெட்டிசன்ஸை தூக்கிடலாம். மத்த ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அட்ரோஃபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்ரோஃபி அப்படிலாம் வந்து நம்ம பாடியில இருக்க பார்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போறது, இந்த டிஷ்யூஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போகுது, டீகே ஆகுதுன்னா அது அட்ரோஃபின்னு சொல்லுவோம். ஓகேவா, அது இங்க வராது. அதுக்கப்புறம் இந்த என்ட்ரோஃபி அப்படிங்கறத நம்ம கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்போம். கெமிஸ்ட்ரியில தெர்மோடைனாமிக்ஸ் நம்ம 12th எல்லாம் படிச்சிருப்போம். இல்லைன்னா அந்த ஒரு சிஸ்டம்ல இருக்கக்கூடிய எனர்ஜியை வச்சு ஒர்க்கை கம்ப்ளீட்டா பண்ண முடியாதுன்னா அது என்ட்ரோஃபி. ஓகே, நம்மகிட்ட ஒரு ஒர்க் ஆகணும், அதுக்கு தேவைக்கு ஒரு எனர்ஜி இருக்கணும், கரெக்டா. இந்த ஒர்க் பண்றதுக்கு இவ்வளவு எனர்ஜின்னு இருக்கும், அந்த எனர்ஜியை வச்சு அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னா அதை வந்து என்ட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அது இங்க வராது. ஃபாலசி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஒரு தப்பான ஐடியாவையோ இல்ல ஒரு பிலீஃபையோ சொல்றது, தவறா ஒரு திட்டம் வச்சிருக்காங்கன்னா அது ஃபாலசி. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபால்னாலே கீழே விழுறது, கரெக்டா. அப்போ தப்பான ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கீழே விழுந்துருவாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், ஃபாலசி. ஓகே, அடுத்து பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. in Indian mythology most of the asuras wish to be never able to die. நம்மளோட இந்தியன் மித்தாலஜி என்ன சொல்றாங்கன்னா நிறைய அசுரர்கள் வந்து சாகவே கூடாதுன்னு நினைச்சாங்க. இந்த சாகாம இருக்கிறத தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு பர்சன் கடைசி வரைக்கும் சாகவே மாட்டான் அப்படின்னா அவங்கள என்னன்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஓகேவா, சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இன்வென்சிபிள்னு சொல்லியிருக்காங்க. இன்வென்சிபிள் அப்படிங்கறத நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், தோக்கடிக்க முடியாது. ஒருத்தவங்கள that which cannot be conquered, that which cannot be defeated எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி கேட்டாதான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க இம்பெர்வியஸ். இம்பெர்வியஸ் அப்படின்னா ஒரு விஷயத்த
அது வந்து ஊடுருவ முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து இம்பர்வியஸ். சில ஆப்ஜெக்ட்ஸ்ல ஓட்டை இருக்கும், அதுக்குள்ளாடி வழியா நம்ம எதையாச்சும் உள்ள அனுப்பிடலாம், பட் அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கு இம்பர்வியஸ். அப்புறம் இன்விசிபிள் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். விசிபிள் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியறத நம்ம விசிபிள்னு சொல்லுவோம், இன்விசிபிள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்றோமா, பேலன்ஸ் இருக்கிறது ஆப்ஷன் 4. ஏன்னா இம்மார்டல், மார்டல் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு நெகட்டிவான வார்த்தை, சாகுறது ரிலேட்டடா உள்ளது. நம்ம மார்ச்சரி படிச்சிருக்கோம் இல்லையா, மார்ச்சரி அதுவுமே பாத்தீங்கன்னா MORல வருது. அப்ப MORனாலே அது ஒரு நெகட்டிவான வார்த்தை. ஓகே, சாகுறது ரிலேட்டடா சொல்றது. மார்டல், டெட்லி, லீத்தல் இதெல்லாம் நம்ம சினானிம்ல நிறைய தடவை பார்த்திருப்போம். கரெக்டா? அப்போ அந்த வந்து மார்டல்ங்கிறது அது சாகுறது ரிலேட்டட், டைக்கு ரிலேட்டடா வரும். அப்ப நெவர் ஏபிள் டு, அதாவது சாக மாட்டாங்க அப்படின்னா இம்மார்டல், சாகவே முடியாது, சாகடிக்க முடியாதவர், அவங்களுக்கு சாவே கிடையாது அப்படின்னா அது வந்து இம்மார்டல். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா? 24 பாருங்க. லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் டு பி டிஸ்கஸ்ட் அட் த மீட்டிங். ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அந்த மீட்டிங்ல என்னென்ன சப்ஜெக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறாங்களோ அந்த லிஸ்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மினிட்ஸ். மினிட்ஸ் நமக்கு தெரியும், நிமிடங்கள், நொடி அப்படிலாம் சொல்றதுக்கு மினிட்ஸ் சம்பந்தமே இல்லை. அப்புறம் மெனு, ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட போனா ஒரு இன்டெக்ஸ் பேஜ் மாதிரி, அதாவது என்னெல்லாம் இருக்கு, இன்னைக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி மெனு போட்டிருப்பாங்க இல்லையா, என்னென்ன ஃபுட் இருக்கு அப்படின்ற மாதிரி, அது இங்க வராது. அதுக்கப்புறம் அஜெண்டா. அஜெண்டா தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அஜெண்டான்னு சொல்லும்போது மீட்டிங்ல எதை பத்தி எல்லாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோமோ அதை பத்தி ஒரு ஷார்ட்டா இருக்கும். இதை பத்தி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ அப்படி இப்படின்னு என்ன பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோமோ அந்த லிஸ்ட் வந்து அப்படி இருக்கும். அந்த சப்ஜெக்டோட லிஸ்ட் இருக்குதுன்னா அது வந்து அஜெண்டா. கொஸ்டின்ல தான் கேட்டிருக்காங்க, லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் டு பி டிஸ்கஸ்ட் இன் தி மீட்டிங். மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அந்த சப்ஜெக்டோட லிஸ்ட் அஜெண்டா அப்படின்னு சொல்றோம். அப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ். அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னாலே இது வந்து என்ன பண்றதா இருந்தாலும் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். ஸ்கூலுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும், காலேஜஸ்க்குன்னு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும், ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா அதுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும். அப்ஜெக்டிவ்ங்கிறதே வந்து கொள்கை, இது நம்ம எதுக்காக பண்றோம், அதோட திட்டம் என்ன, கொள்கை என்ன அப்படிங்கறதுதான் அப்ஜெக்டிவ்ஸ். ஒரு கட்சி இருந்தா கூட அதுக்கான அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும், எந்த கொள்கையோட அந்த கட்சி இதாகுது, ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ மீட்டிங் பத்தி, மீட்டிங்கோட சப்ஜெக்ட்ஸ் லிஸ்ட் பண்றதுக்கு அஜெண்டா அப்படிங்கிறது கரெக்ட். ஓகே, அடுத்து பார்க்கலாம். 25 பாருங்க. இன்கேபபிள் ஆஃப் பீங் டிஃபீட்டட். நிறைய தடவை பார்த்துட்டோம் இல்லையா, ரொம்ப சிம்பிள். இன்வின்சிபிள், டிஃபீட் பண்ண முடியாது, ஒரு கான்குவர் பண்ண முடியாது அப்படின்னா ஈஸியா சொல்லிடலாம் இன்விசிபிள். ஒருத்தங்களை தோக்கடிக்கவோ அவங்களோட ஏதோ ஒரு பொருளையோ அவங்க லேண்டையோ நம்மளால கைப்பற்ற முடியாது, அவங்களோட கண்ட்ரோல் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா அது வந்து இன்விசிபிள். மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்க. அன்அவாய்டபிள். அவாய்டபிள் நமக்கு தெரியும், ஒருத்தங்களை வந்து ஒதுக்கி வைக்கிறது, அவாய்ட் பண்றது. அந்த அளவு உங்ககிட்ட நம்ம வந்து நெருங்க மாட்டோம், அவங்கள அப்படியே தவிர்க்கிறோம் அப்படின்னா அது அவாய்டபிள். அன்அவாய்டபிள்னா ஒருத்தங்களை தவிர்க்க முடியாது, புறக்கணிக்க முடியாது அப்படின்னா அது அன்அவாய்டபிள். அப்புறம் இன்எலெக்டபிள். இன்எலெக்டபிள் அப்படின்னா தப்பிக்க முடியாது, எலெக்டபிள்னாலே வந்து எஸ்கேப் ஆகுறதுன்னு சொல்லலாம். ஓகேவா, இல்ல ஏதோ ஒரு விஷயத்த தடுக்கிறது, இந்த விஷயத்த நம்ம இன்னைக்கு தடுத்துடலாம், இல்ல இதுல இருந்து நம்ம தப்பிச்சிடலாம், அதுதான் எலெக்டபிள். அப்ப இன்எலெக்டபிள்னா நம்மளால தப்பிக்க முடியாது, ஒரு விஷயத்த தடுக்க முடியாது, அது நடந்தே ஆகும். ஓகே, அதை நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. அன்ஸ்டாப்பபிள்னு கூட சொல்லலாம், தடுக்க முடியாது, நடந்துரும். ஓகே, அதுதான் இன்எலெக்டபிள். அப்புறம் இன்விசிபிள் நிறைய தடவை பார்த்துட்டோம். விசிபிள்னாலே தெரியுறது, இன்விசிபிள்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது அப்படின்னா அது வந்து இன்விசிபிள். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டான ஆன்சர் இன்விசிபிள். ஓகே, அடுத்து பார்க்கலாம். A place where bats are kept. பேட்ஸ் இருக்கக்கூடிய இடத்த நம்ம என்னன்னு சொல்லுவோன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த ஒரு கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி இது கரெக்ட், கண்டிப்பா ஒரு ஆப்ஷன் தான் கரெக்ட் இல்லையா, மத்த 3 ஆப்ஷனுக்கு மீனிங் என்ன அப்படிங்கறதையும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி இதோட ஆன்சர் வந்து நீங்க சொல்லுங்க. இன்னும் சில கொஸ்டின்ஸ், இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட் வந்து இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸை விட ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட் தான் நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னும் சில கொஸ்டின்ஸ் இருக்கு, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். அதை டிஸ்கஸ் பண்ணும்போது இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு பேலன்ஸ் கொஸ்டின் நான் டிஸ்கஸ் பண்றேன். ஓகேவா, இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி எடுத்த கொஸ்டினை நல்லா ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த கொஸ்டின் வந்து நமக்கு திருப்பி ரிப்பீட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு, அதோட ஆப்ஷன்ஸ் கூட ரிப்பீட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ எல்லா கொஸ்டின்ஸுமே டீப்பா பார்த்துக்கோங்க. ஓகே தானே? சரி, இந்த ஒரு கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.